வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 6, பரிஷித்து பெற்ற பிராமண சாபம். பரிஷித்து ராஜனால் அனுமதிக்கப்பட்ட கலிபுருஷன் பூமண்டலத்திலேயே தன் நிலைமையை ஸ்திரப்படுத்திக் கொண்டான். ஆயினும் பரிஷித்து உயிரோடு இருந்த வரையில் அவனால் உலகை தன் அதிகாரத்தில் கொண்டு வர முயலவில்லை. கலியுகத்தில் புண்ணிய காரியங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே பலனை கொடுக்கின்றன. ஆனால் அதர்ம காரியங்களை நினைத்த மாத்திரத்திலேயே பாவம் சம்பவித்து விடுவதில்லை. அவற்றை செய்வதால் தான் பாவம் பீடிக்கும். ஒரு சமயம் பரிஷித்து ராஜன் வேட்டைக்கு புறப்பட்டான். குடிமக்களுக்கு துன்பம் விளைவிக்கும் துஷ்ட மிருகங்களை அழித்து அமைதியை நிலைநாட்ட வனத்துக்கு சென்றான். துஷ்ட மிருகங்களை வெகு நேரம் துரத்தி வேட்டையாடிய பின் பசி, தாகம் ஆகியவற்றால் மிகவும் களைப்படைந்தவனாய் காட்டிலே நீர் இருக்கும் இடத்தை தேடி சென்றான் அரசன். வெகு நேரம் அலைந்து திரிந்து ஒரு ஆசிரமத்தை அடைந்தான். அங்கே சமீகர் என்னும் முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான். இரு கண்களையும் மூடிக்கொண்டு இந்திரியம், பிராணன், மனசு, புத்தி ஆகியவற்றை ஒடுக்கியவராய் பரபிரம்மத்தை தியானித்துக் கொண்டிருந்த அவரை நெருங்கிய அரசன் வணங்கி, முனிசிரேஷ்டரே, தாகத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன், தயவு செய்து அருந்த நீர் தாரும் என்று கேட்டான். முனிவர் அரசனுடைய வார்த்தைகளை கேட்கும் நிலையில் இல்லை. ஜாக்கிரம், ஸ்வப்னம், சுஷுப்தி என்ற 3 நிலையும் கடந்தவரான முனிவர் அரசன் வந்ததையோ தாகத்துக்கு நீர் கேட்டதையோ அறியார். ஆனால் அரசனோ இதை உணரவில்லை. கண்மூடி அமர்ந்திருக்கும் முனிவர் நாட்டின் அரசனான தான் வந்திருக்கும் போது உபசரித்து தாகம் தனிய நீர் கொடுக்காமல் அலட்சியம் செய்ததாகவே எண்ணினான். களைப்படைந்திருந்த அரசனும் கோபம் வந்துவிட்டது. நாற்புறமும் திரும்பி பார்த்தான். அரசன் ஓரிடத்தில் பாம்பு ஒன்று இறந்து கிடக்க கண்டான். அதை பார்த்ததும் அரசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. முனிவர் வேண்டுமென்றேதான் கண்களை மூடி அமர்ந்திருக்கிறாரோ என்று அறிய அப்பாம்பின் உடலை வில்லினால் எடுத்து அவர் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். சமீகருக்கு எதுவுமே தெரியாது. பாம்பின் உடல் கழுத்தில் மாலையாக விளங்க ஜடமாக தவத்தில் இருந்தார். அவருடைய குமாரன் ஸ்ருங்கி என்பவன் வெளியே சென்றிருந்த அவன் ஆசிரமத்திற்கு திரும்பினான். ஆசிரமத்து பிள்ளைகள் அவனிடம் ஓடி சென்று பரிஷித்து ராஜன் இங்கே வந்ததும் அம்முனிவருடைய கழுத்தில் இறந்த பாம்பின் உடலை எடுத்து போட்டுவிட்டு சென்றதையும் தெரிவித்தனர். தந்தையிடம் ஓடினான் ஸ்ருங்கி. அப்போதும் அவர் சிலையாக அமர்ந்து யோகத்தில் இருந்தார். அவர் கழுத்திலே அரசனால் போடப்பட்ட பாம்பின் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது. மகா தபஸ்வியான தந்தைக்கு இவ்வாறு அபச்சாரம் செய்ய அரசன் துணிந்து விட்டானா என்று நினைத்த போது அவன் எல்லை மீறிய கோபத்தில் குமரினான். தர்ம ரட்சகர்களான அரசர்களே அதர்ம வழியில் செல்வதா? எஜமானர்களை அவமதிக்கும் அடிமைகளுடைய செயலை போன்றல்லவா இருக்கிறது இச்செய்கை? பிராமணர்களுக்கு பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டுள்ள சத்திரியர்கள் அப்பிராமணர்களுடைய வாயிற் காப்பாளராக ஆகிறார்கள் அன்றோ? அப்படி இருக்க ரட்சிக்க வேண்டிய அவர்களை அவமதிப்பதா? தர்மத்தை ரட்சித்த கிருஷ்ணன் மறைந்த பிறகு அத்துமீறி செல்லும் அரசனை இப்போதுதான் காண்கிறேன். இச்செய்கை அவன் பிறந்த குலத்துக்கே இழுக்கடிக்கிறது. ஒரு தவறும் செய்யாத என் தந்தையை அவமதித்த அரசனை இன்றைக்கு 7வது நாள் தக்ஷகன் தீண்டட்டும் என்று கமண்டலத்தில் இருந்து நீரை கையில் எடுத்து மந்திரித்து தெளித்தான். அப்போதும் அவன் கோபம் தீரவில்லை. தந்தையை காண காண அவன் கோபம் அழுகையாக மாறியது. ஓவென்று கண்ணீர் விட்டு கதறினான். அவன் அழுகையை நிஷ்டல் இருந்த முனிவரை கண்களை திறக்கச் செய்தது. எதிரே கண்ணீர் விட்டு கதரும் குமாரனை கண்டதும் முனிவர் திடுக்கிட்டார். வத்சா, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது என்று கேட்டார். ஸ்ருங்கி நடுங்கும் கரங்களால் அவர் கழுத்தை காட்டினான். குனிந்து பார்த்தார் முனிவர். அப்போதுதான் அவருக்கு தம் கழுத்தில் பாம்பின் உயிரற்ற உடல் கிடப்பது தெரிய வந்தது. அதை எடுத்து கீழே போட்டவராய், குமாரா, இதற்காக அழுகிறாய்? வேடிக்கையாக இருக்கிறது உன் செய்கை. பருந்து தூக்கி செல்லும் போது தவறு கீழே விழுந்திருக்கும். அது நேராக என் கழுத்தில் வந்து விழுந்திருக்கிறது என்றார் அமைதியோடு. அப்பா, நடந்தது அதுவல்ல. பரிஷித்துராஜன் தங்களை அவமத்தி விட்டான் என்றான் ஸ்ருங்கி. என்ன சொல்கிறாய் குமாரா? அரசர் வந்தானா? எங்கே போய்விட்டான்? அவனை வரவேற்று உபசரிக்க ஆசிரமத்தில் எவரும் இல்லாது போய்விட்டீர்களா என்று பரபரப்போடு கேட்டார் முனிவர். ஸ்ருங்கி நெஞ்சம் விம்ம நடந்தவற்றை விவரித்து பரிஷித்துராஜனுக்கு தான் சாபம் அளித்ததையும் கூறினான். அதை கேட்ட முனிவர் பதறிவிட்டார்.
குமாரா, என்ன காரியம் செய்து விட்டாய்? அரசனுக்கு சாபம் கொடுத்து விட்டாயா? பாண்டவர்கள் வம்சத்தில் பிறந்த அரசன் சாபம் கொடுக்கக்கூடியவன் அல்லவே, தர்ம ரட்சகன் அல்லவா அவன். இப்படி செய்து விட்டாயே குமாரா என்று தழுதழுக்க கூறினார். அப்பா, நீங்கள் சொல்லுவது சரியே. பரிசுத்தராஜன் தர்ம ரட்சகன் என்று கூறுகிறீர்கள். தர்மத்தை ரட்சிப்பவனே அதர்ம வழியில் செல்லலாமா? தங்கள் கழுத்தில் உயிரற்ற பாம்பின் உடலை எடுத்து போடும் அளவுக்கு நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லையே அப்பா என்று கேட்டான் சிருங்கி. குமாரா, ஆசிரமம் தேடி வந்த போது அவனை முறைப்படி வரவேற்று உபசரிக்க வேண்டியது நம் கடவை அல்லவா? அதனை அரசன் கோபமுற்றிருக்கலாம் என்றார் முனிவர். அப்பா, அரசன் கோபப்பட்டது நியாயமில்லையே. அவன் வரப்போவதாக நமக்கு செய்தி அனுப்பியிருந்தானா? செய்தி அனுப்பி நாம் அவனை வரவேற்காது இருந்தால் நம் மீது கோபப்படலாம் என்றான் குமாரன். மகனே பரிசுத்தராஜன் சாதாரணவல்ல அல்ல. கருவில் இருக்கும் போதே பகவானை கண்டிருக்கிறான். விஷ்ணுவின் ஆதரவு பெற்ற வம்சத்தில் பிறந்ததன் காரணமாக அவனுக்கு விஷ்ணுராதன் என்ற பெயரும் உண்டாயிற்று. அப்படி இருக்க கொஞ்சமும் யோசிக்காமல் சாபம் கொடுத்து விட்டாயே. பிராமண சாபம் திரும்ப பெற முடியாதென்றோ என்றார் சமீகர் மனவேதனையுடன். தந்தையின் சமாதானமும் எதனையும் மகனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பா, தர்ம வழியில் இருந்து சிதனும் பிளராமல் ஆட்சி புரிந்த வம்சத்தில் உதித்த அரசன் செய்தது நியாயமே அன்று. உயர் பதவியில் இருக்கின்றான் என்றோ எம்பெருமான் அனுகிரகம் கிட்டியவன் என்றோ கூறினால் அதை ஒரு சமாதானமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசன் செய்தது குற்றம்தான். குற்றம் செய்பவர்களை தண்டிப்பவனை ஒரு குற்றம் செய்வானாகில் அது சிறியதாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனே என்றான் சிருங்கி. குமாரா, தர்மத்தை ரட்சிப்பவனும் சக்கரவர்த்தியாக பெரும்புகளோடு விளங்குபவனும் அஸ்வமேத யாகம் செய்து மகா பாகவதன் என போற்றப்படுவனுமான அரசின் பசியினாலும் தாகத்தாலும் களைப்படைந்திருந்தால் சாபமளிக்கத்தக்கவன் அல்ல. அவன் அறியாது செய்து பிழையை பகவான் பொறுத்தருள்வார். விஷ்ணுவை ஆசிரியிருக்கும் பக்தர்கள் தாங்கள் பிறலால் அவமதிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் ஹிம்சிக்கப்பட்டாலும் பதிலுக்கு திருப்பி செய்யும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பினும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அரசன் உன் விஷயத்தில் கோபப்பட மாட்டான். குமாரா, நீ வருவதற்குள் நான் நிஷ்டை கலைந்திருந்தால் இதற்கு ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன். நடந்தது நடந்து விட்டது. இனி அதை மாற்ற முடியாது. அரசன் தக்ஷனால் தீண்டப்படுவான். இருப்பினும் நம் சாபமே அவனுக்கு நற்கதியை கொடுப்பதாக இருக்கட்டும். உன் சாபத்தை பற்றி சிஷ்யன் ஒருவன் மூலம் அரசனுக்கு உடனடியாக சொல்லி அனுப்பி என்றார் முனிவர். மகாத்மாவான முனிவர் தமக்கு பரிசுத்தராஜன் அபச்சாரம் செய்தாலும் அதை பெருங்குற்றமாக கருதவில்லை. தாகத்தாலும் பசியாலும் களைத்து போய் வந்திருக்கும் அரசனுக்கு தக்க உபச்சாரங்கள் செய்ய முடியாது போய்விட்டதே என்றும் பரம பாகவதனான அவனுக்கு தம் குமாரன் அவசரப்பட்டு சாபம் கொடுத்து விட்டானே என்று அவர் வருந்தினார். சிருங்கியால் அனுப்பப்பட்ட ஆசிரமத்து சிஷ்யன் ஒருவன் அரண்மனை சென்று அரசனை பார்த்து முனிபுத்திரன் சாபத்தை விவரித்தான். அதற்கு முன்னதாகவே அரசன் தன் செய்கையை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு உருகி கொண்டிருந்தான். முனிவருடைய ஆசிரமத்தை விட்டு வெளிப்பட்டு வேறு ஒரு இடத்தில் தாக சாந்தி செய்து கொண்ட அரசன் அரண்மனையை அடைந்த பின்னரே சமீகர் ஆசிரமத்தில் நடந்தவற்றை எண்ணி பார்த்தான். பதட்டமும் களைப்பும் குறைந்து அமைதி நிரம்பிய உள்ளத்தோடு கூடிய நிலையில் எண்ணி பார்க்கும் போது தான் நடந்து கொண்ட விதம் சரியல்லவென்று அவனுக்கு தோன்றியது. பசி தாகம் மேலிட்டு மிகவும் களைப்படைந்த நிலையில் அவன் கோபமுற்று நடந்து கொண்டாலும் மகா தபஸ்வியான முனிவனிடம் அவ்வாறு செய்த பெரும் குற்றம் என்றே அவன் உள்ளம் உணர்த்தியது. அவன் அரசன் ஆசிரமம் தேடி வந்து போது முனிவரால் வரவேற்று உபசரிக்கப்பட்ட வேண்டியவன். ஆனால் முனிவரோ அரசன் வந்ததை உணரவில்லையே. அவர் கண்மூடி நிஷ்டையில் அமர்ந்திருந்தாரே, அவர் உண்மையாகவே நிஷ்டையில் இருக்கிறாரா என்று அறிய கீழே கிடந்த உயிரற்ற பாம்பின் உடலை எடுத்து அவர் கழுத்தில் அணிவித்தனே. அதை கூட அறியாத அவர் நிஷ்டையில் இருப்பதை அவர் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? முனிவர் நிஷ்டை களையட்டும் என காத்திருந்து அவரிடம் மன்னிப்பு பெற்றிருக்கலாமே. கோபம் அவன் கண்களை மறைத்து விட்டது, அறிவை மழுங்க செய்து விட்டதென்றோ. அதனால்தான் பெரியோர்கள் கோபவேசப்படக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார்கள். பரிசுத்தராஜன் பலவிதமான எண்ணங்களை எண்ணி தவித்தான். தான் பிறந்த புனித குலத்தின் பெயருக்கு இழுக்கு வருமாறு நடந்து கொண்டு விட்டோமே என உள்ளம் துடித்தான். பிரஜைகளை அதர்ம வழியில் சொல்லாதிருக்க ரசிக்க வேண்டிய தானே அதர்மமாக நடந்து கொண்டு விட்டோமே என்று உள்ளம் கூசினான். பூமி பிளந்து தன்னை விழுங்கிவிடக் கூடாதா என்று விரும்பினான். இந்த சமயத்தில் தான் ஆசிரமத்திலிருந்து முனிபுத்திரன் சாபம் அளித்திருப்பதை சிஷ்யன் ஒருவன் வந்து தெரிவித்தான். தக்ஷகன் தீண்டி தனக்கு மரணம் ஏற்பட சாபம் இட்டிருப்பதை அறிந்த போது பரிஷத்துக்கு மிகவும் சந்தோஷமடைந்தான். பிராமண குலத்திற்கு தான் செய்த அபச்சாரம் தன் குலத்தையே நெருப்பாக எரித்து விடுமே என்று தவித்தான். அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு பின்வரும் சந்ததியினரும் அவதிப்பட வேண்டுமே என பரிதவித்தான்.
ஒரு பாவமும் செய்யாத அவன் சந்ததியினர் அக்குற்றத்துக்கு ஆளாகாது தப்ப நேர்ந்தது பற்றி அவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். தான் செய்த தவறு தன்னோடு போய்விட சாபம் வந்து சேர்ந்து குறித்தது. அவன் பகவானுக்கு நன்றி தெரிவித்தான். அவன் பிறந்த குலத்தை காத்த கிருஷ்ணன் அவனையும் கைவிடுவாரா? இந்த ஜென்மத்தில் செய்த குற்றத்துக்கு உரிய தண்டனையை இந்த பிறவியிலேயே அடையுமாறு செய்தது ஆண்டவன் கருணையே என எண்ணினான். இந்த புவியில் வாழப்போவது இனி 7 நாட்களே. அதற்குள்ளாக பகவானுடைய பிரீத்தியை தான் பெற்று நல்ல கதியை அடைய விரும்பினான் பரீட்சித்து. 7வது நாள் அவனுக்காக வரவிருக்கும் மரணத்தை எதிர்நோக்கி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணாவிந்தத்தை தியானித்துக் கொண்டு இருக்க விரும்பினான். ஆட்சியை புத்திரன் ஜனமேயனிடம் ஒப்புவித்து விட்டு அப்போதே அனைவரிடமும் விடை பெற்று புறப்பட்டான். இப்பூவுலக பந்தங்களில் உள்ள ஆசை அனைத்தையும் துறந்து கங்கையை கரையை அடைந்தான். தன்னை சேவிப்பவர்களுடைய பாவங்களை போக்கி புனித தன்மையை அடைய செய்யும் கங்கையின் கரையில் பரீட்சித்து ராஜன் கிழக்கு முகமாக நுனிகளை வைத்து போடப்பட்டிருந்த தர்பைகள் மீது வடக்கு முகமாக அமர்ந்தான். அவன் உள்ளம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார கோலங்களை தியானித்தது. பரீட்சித்து ராஜனும் சாபம் ஏற்பட்டது. அவன் கங்கை கரையில் பிரயோபவேசம் செய்திருப்பது பற்றிய செய்திகள் காட்டுத்தீ போல நாடெங்கும் பரவின. மகான்களும் முனிசிரேஷ்டர்களும் அது கேட்டு அரசனை காண கங்கை கரையில் வந்து கூடினர். அத்ரி, வசிஷ்டர், சியவனர், சரத்துபான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கிரஸ், பராசரர், விஸ்வாமித்திரர், பரசுராமர், உதத்தியர், இந்திரபிரதமர், இதம்பபாகர், மேதாதிதி, தேவலர், ஆர்ஷிஷேனர், பாரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவர்ஷர், அகஸ்தியர், வியாசர், நாரதர் ஆகியோர் அங்கு வந்து சேர்ந்தனர். மகா தபஸ்விகளான அவர்களை பார்த்ததும் பரீட்சித்து விவரிக்க இயலாத சந்தோஷத்தை அடைந்தான். அவர்களை நமஸ்கரித்து மகா புருஷர்களை, உங்கள் அனுகிரகத்தால் அன்றோ என் குலம் தலைத்து வந்துள்ளது. என் முன்னோர்கள் வாழ்ந்த பாதையில் ஒரு அணுவும் பிறளாது நடந்து வந்த நான் க்ஷண நேரம் கோபவசப்பட்டதால் பெருத்த அபச்சாரம் செய்து பாவியாகிவிட்டேன். சிருங்கியினால் கொடுக்கப்பட்ட சாபப்படி தக்ஷகன் என்னை தீண்டப் போகிறான். அதை தடுக்க நான் விரும்பவில்லை. பகவத் பிராப்தி எனக்கு கிட்டவே கிருஷ்ணன் இச்சாபம் எனக்கு ஏற்பட செய்திருப்பதாகவே நினைக்கிறேன். என் உயிர் பிரியும் வரை பக்தானுக்கிரக பிரபுவான அந்த நாராயணனுடைய அவதார மகிமைகளை எடுத்து கூறுங்கள். என் ஐம்புலன்களும் பரமாத்மாவான விஷ்ணுவையே சரணடையட்டும். எந்த பிறவியை அடைந்தாலும் அந்த பிறவியிலும் பகவானிடம் இடையறாத பக்தியும் உங்களை போன்ற மகான்களின் ஆச்சரியமிக்க விருப்பமுள்ள எனக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தான். அப்போது வானிலே தேவர்கள் சூழ்ந்தனர், துந்துபிகள் முழங்கின, பரீட்சித்து ராஜனை புகழ்ந்து மலர்களை தூவினர். மகான்களும் தபவிசிகளும் அரசனுடைய உன்னத எண்ணத்தை பல வகையாக போற்றி கொண்டாடினர். ஹே ராஜன், இந்த வகையில் நீயும் உன் பாட்டன்மார்களையும் பின்பற்றியிருக்கிறாய். ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுந்தத்துக்கு திரும்பிவிட்டார் என்று கேள்விப்பட்டதும் அவர்கள் உலக பந்தத்தை துறந்து புறப்பட்டு விட்டார்கள். அதை போலத்தான் சிம்மாசனத்தை தியாகம் செய்துவிட்டு எஞ்சியிருக்கும் 7 நாட்களையும் பகவத் தியானத்தில் கழிப்பதென்ற முடிவோடு இங்கு வந்துவிட்டார். இச்சரீரத்தை விட்டு மாயா சம்பந்தமற்ற பரலோகத்தினை அடையும் வரை நாங்களும் இங்கேயே இருப்போம் என்றனர் அவர்கள். ஏ புண்ணிய புருஷர்களே, பிறருடைய நல்ல காரியங்களுக்கு கலந்து கொண்டு அவர்கள் மேன்மையை கதி அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் கூடிய நீங்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். உங்களுக்கு அனந்தப்படி நமஸ்காரங்கள் செய்து விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். ஒருவனுக்கு அவசியமானது எது என்று அவன் உயிர் பிரியும் போது செய்ய வேண்டிய முக்கிய காரியம் எது? மகா புருஷர்களாக நீங்கள் அறிவீர்கள், அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று 2 கைகளையும் கூப்பி பிரார்த்தித்தான் பரீட்சித்து. அரசனுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினர். சிலர் யாகம் செய்யலாம் என்றனர், சிலர் யோகத்தை கூறினர், சிலர் இன்னும் தபஸ் செய்யுமாறு சொன்னனர், வேறு சிலர் தானம் செய்ய சொன்னார்கள். இவ்விதம் பலவிதமான அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது அவ்விடத்தை நோக்கி வியாச பகவானுடைய புத்திரரான சுகர் வந்து கொண்டிருந்தார். எதிலும் விருப்பமற்றவரும் ஓரிடத்திலும் நிலையாக தங்காமல் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவரும் ஆத்மானந்தபவனத்தால் சந்தோஷத்தை அடைந்தவருமான அவரை கண்டதும் மகரிஷிகள் முனிசிரேஷ்டர்கள் எழுந்து அவரை வணங்கி வரவேற்றனர். பரீட்சித்து ராஜன் அம்மகானை நமஸ்கரித்து 2 கைகளின் கூப்பியவாய், பரமசிரேஷ்டரை, உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டிய நான் அடையும் ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பேன்? உங்களை போன்ற மகா யோகிகளை நினைத்தாலே கிரகங்கள் பரிசுத்தி அடைந்து விடுகின்றன.
என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க உங்கள் தரிசனம் கிட்டினால் ஏற்படும் பலனை எப்படி சொல்வது? உங்கள் தரிசனத்தால் ஒருவன் செய்த மகா பாதகங்களும் நசிந்து விடும் என்றால் அதில் சந்தேகம் இல்லை. அத்தை குந்தி தேவியின் புத்திரர்களிடம் கிருஷ்ணன் கொண்டிருந்த அன்பையே அக்குலத்தில் பிறந்த என்னிடமும் கொஞ்சமும் குறையாது காட்டி வருகிறீர்கள். அவர் அனுகிரகத்தின் மூலமே தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என நினைக்கிறேன். இல்லையேல் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் எனக்கு நான் தங்கள் தரிசனம் எவ்வாறு கிட்டும்? ஹே மகா புருஷரே, உம்மை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மனிதனுக்கு எது அவசியமானதோ அதை கூறுமாறு கேட்டேன். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். எதை கேட்க வேண்டும், எதை ஸ்மரிக்க வேண்டும்? அவன் செய்யக்கூடாதவை என்ன? என் மீது அன்பு கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் என்று வேண்டினான். சுகாச்சாரியாருடைய முகம் மலர்ந்தது. அரசனை பார்த்து புன்னகை செய்தபடி அவன் அருகில் அமர்ந்தார். கிரகஸ்தன் வீட்டில் மாடு கறப்பதற்கு ஏற்படும் காலத்திற்கு மேல் தங்காத சுகர் அரசனுடைய கேள்விக்கு பதில் கூற அங்கேயே அமர்ந்திருந்ததை கண்ட முனிசிரேஷ்டர்கள் அம்மகானின் திருவாக்கிலிருந்து வெளிப்படும் அமுதத்தை தாங்களும் பருகி கிரதத்தார்களை போவதை எண்ணி மகிழ்ச்சி கொண்டனர். இந்த அத்தியாயம் இதனுடன் நிறைவடைந்து விட்டது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம். பரீட்சித் ராஜன் கிழக்கு முகமாக நுனிகளை வைத்து போடப்பட்டிருந்த தர்பைகள் மீது வடக்கு முகமாக அமர்ந்தான். அவன் உள்ளம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார கோலங்களை தியானித்தது. பரீட்சித் ராஜனும் சாபம் ஏற்பட்டது. அவன் கங்கை கரையில் பிரயோபவேசம் செய்திருப்பது பற்றிய செய்திகள் காட்டுத்தீ போல நாடெங்கும் பரவின. மகான்களும் முனிசிரேஷ்டர்களும் அதை கேட்டு அரசனை காண கங்கை கரையில் வந்து கூடினர். அத்ரி, வசிஷ்டர், சியவனர், சரத்துபான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கிரஸ், பராசரர், விஸ்வாமித்திரர், பரசுராமர், உதத்தியர், இந்திரபிரதமர், இதம்பபாகர், மேதாதிதி, தேவலர், ஆர்ஷிஷேனர், பாரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவர்ஷர், அகஸ்தியர், வியாசர், நாரதர் ஆகியோர் அங்கு வந்து சேர்ந்தனர். மகா தபஸ்விகளான அவர்களை பார்த்ததும் பரீட்சித்து விவரிக்க இயலாத சந்தோஷத்தை அடைந்தான். அவர்களை நமஸ்கரித்து மகா புருஷர்களை, உங்கள் அனுகிரகத்தால் அன்றோ என் குலம் தலைத்து வந்துள்ளது. என் முன்னோர்கள் வாழ்ந்த பாதையில் ஒரு அணுவும் பிறளாது நடந்து வந்த நான் க்ஷண நேரம் கோபவசப்பட்டதால் பெருத்த அபச்சாரம் செய்து பாவியாகிவிட்டேன். சிருங்கியினால் கொடுக்கப்பட்ட சாபப்படி தக்ஷகன் என்னை தீண்டப் போகிறான். அதை தடுக்க நான் விரும்பவில்லை. பகவத் பிராப்தி எனக்கு கிட்டவே கிருஷ்ணன் இச்சாபம் எனக்கு ஏற்பட செய்திருப்பதாகவே நினைக்கிறேன். என் உயிர் பிரியும் வரை பக்தானுக்கிரக பிரபுவான அந்த நாராயணனுடைய அவதார மகிமைகளை எடுத்து கூறுங்கள். என் ஐம்புலன்களும் பரமாத்மாவான விஷ்ணுவையே சரணடையட்டும். எந்த பிறவியை அடைந்தாலும் அந்த பிறவியிலும் பகவானிடம் இடையறாத பக்தியும் உங்களை போன்ற மகான்களின் ஆச்சரியமிக்க விருப்பமுள்ள எனக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தான். அப்போது வானிலே தேவர்கள் சூழ்ந்தனர். துந்துபிகள் முழங்கின. பரீட்சித் ராஜனை புகழ்ந்து மலர்களை தூவினர். மகான்களும் தபவிசிகளும் அரசனுடைய உன்னத எண்ணத்தை பல வகையாக போற்றி கொண்டாடினர். ஹே ராஜன், இந்த வகையில் நீயும் உன் பாட்டன்மார்களையும் பின்பற்றியிருக்கிறாய். ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுந்தத்துக்கு திரும்பிவிட்டார் என்று கேள்விப்பட்டதும் அவர்கள் உலக பந்தத்தை துறந்து புறப்பட்டு விட்டார்கள். அதை போலத்தான் சிம்மாசனத்தை தியாகம் செய்துவிட்டு எஞ்சியிருக்கும் 7 நாட்களையும் பகவத் தியானத்தில் கழிப்பதென்ற முடிவோடு இங்கு வந்துவிட்டார். இச்சரீரத்தை விட்டு மாயா சம்பந்தமற்ற பரலோகத்தினை அடையும் வரை நாங்களும் இங்கேயே இருப்போம் என்று என்றனர் அவர்கள். ஹே புண்ணிய புருஷர்களே, பிறருடைய நல்ல காரியங்களுக்கு கலந்து கொண்டு அவர்கள் மேன்மையை கதி அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் கூடிய நீங்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். உங்களுக்கு அனந்தப்படி நமஸ்காரங்கள் செய்து விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். ஒருவனுக்கு அவசியமானது எது என்று அவன் உயிர் பிரியும் போது செய்ய வேண்டிய முக்கிய காரியம் எது? மகா புருஷர்களாக நீங்கள் அறிவீர்கள். அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று இரு கைகளையும் கூப்பி பிரார்த்தித்தான் பரீட்சித். அரசனுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினர். சிலர் யாகம் செய்யலாம் என்றனர், சிலர் யோகத்தை கூறினர், சிலர் இன்னும் தபஸ் செய்யுமாறு சொன்னனர், வேறு சிலர் தானம் செய்ய சொன்னார்கள். இவ்விதம் பலவிதமான அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது அவ்விடத்தை நோக்கி வியாச பகவானுடைய புத்திரரான சுவர் வந்து கொண்டிருந்தார். எதிலும் விருப்பமற்றவரும் ஓரிடத்திலும் நிலையாக தங்காமல் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவரும் ஆத்மானந்தபவனத்தால் சந்தோஷத்தை அடைந்தவருமான அவரை கண்டதும் மகரிஷிகள் முனிசிரேஷ்டர்கள் எழுந்து அவரை வணங்கி
வரவேற்றனர். பரீட்சித்ராஜன் அம்மகானை நமஸ்கரித்து இரு கைகளின் கூப்பியவாய், பரமசிரேஷ்டரே, உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டிய நான் அடையும் ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பேன்? உங்களை போன்ற மகாயோகிகளில் நினைத்தாலே கிரகங்கள் பரிசுத்தி அடைந்து விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க உங்கள் தரிசனம் கிட்டினால் ஏற்படும் பலனை எப்படி சொல்வது? உங்கள் தரிசனத்தால் ஒருவன் செய்த மகா பாதகங்களும் நசிந்து விடும் என்றால் அதில் சந்தேகம் இல்லை. அத்தை குந்தி தேவியின் புத்திரர்களிடம் கிருஷ்ணன் கொண்டிருந்த அன்பையே அக்குலத்தில் பிறந்த என்னிடமும் கொஞ்சம் குறையாது காட்டி வருகிறீர்கள். அவர் அனுகிரகத்தின் மூலமே தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என நினைக்கிறேன். இல்லை, என் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் எனக்கு நான் தங்கள் தரிசனம் எவ்வாறு கிட்டும்? ஹே மகா புருஷரே, உம்மை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மனிதனுக்கு எது அவசியமானதோ அதை கூறுமாறு கேட்டேன். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். எதை கேட்க வேண்டும், எதை ஸ்மரிக்க வேண்டும்? அவன் செய்யக்கூடாதவை என்ன? என் மீது அன்பு கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் என்று வேண்டினான். சுகாச்சாரியாருடைய முகம் மலர்ந்தது. அரசனை பார்த்து புன்னகை செய்தபடி அவன் அருகில் அமர்ந்தார். கிரகஸ்தன் வீட்டில் மாடு கறப்பதற்கு ஏற்படும் காலத்திற்கு மேல் தங்காத சுகர் அரசனுடைய கேள்விக்கு பதில் கூற அங்கேயே அமர்ந்திருந்ததை கண்ட முனிசிரேஷ்டர்கள் அம்மகானின் திருவாக்கிலிருந்து வெளிப்படும் அமுதத்தை தாங்களும் பருகி கிரகத்தார்களை போவதை எண்ணி மகிழ்ச்சி கொண்டனர். இந்த அத்தியாயம் இதனுடன் நிறைவடைந்து விட்டது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.